உங்களோட இதயத்தில் இருக்கிற உங்களோட இஷ்ட தெய்வம் இந்த மொழியால் இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். இந்த துறவிகளுக்கும் இல்லறத்தார்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அவங்க வசுதைவ குடும்பம், இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களும் எனது குடும்பம், அன்பு. ஆனால் இல்லைன்னக்குள்ள பற்று. சொல்லுங்க. ஆகவே பற்று அன்பு, பற்று அன்பு, அட்டாச்மெண்ட் அண்ட் லவ். தயவுசெய்து கவனம் கேட்கும். இது பற்று ஈக்குவல் டு மிசரி. பற்று சமன் துக்கம். சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. பற்று பற்று ரெண்டா துக்கம். பற்று சமன் அகங்காரம். சொல்லுங்க, பற்று அகங்காரம். பற்று ஜீவாத்மா. பற்று ஜீவாத்மா. பற்று சம்சாரம். பற்று சொல்லுங்க சம்சாரம். ஆனால் அன்பு சிவம். அன்பு ஈக்குவல் சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தது. அன்பே சிவமாக அமர்ந்திருந்தார். அப்போ இந்த துறவிகள் எல்லாம் நினைவில் நல்ல எங்களோட ஆசை 10,000 பேர், அவ்வளவும் அவர் ஃபாலோவர்ஸ், சிஷ்யமார். அன்பு. ஆனால் பற்று ஏன்? அதை கட்டாயம் சொல்லணும். யோசிச்சு பாருங்க. இந்த இயற்கையிலேயே இந்த பற்று அறுக்கிறதுக்கு இயற்கையிலேயே இந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட 4 படி. ஒன்று மானவ வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, மற்றது வானப்பிரஸ்தி, மற்றது சந்நியாசம். கவனம் கேட்கும். மிருகங்களை மிருகது. அப்போ நீ மாணவனாக இருந்தாய், ஓகே, இல்லறதுக்கு போனாய். அந்த குழந்தைகள் கல்யாணம் கட்ட வயது 18 அடுத்து நீ எங்கே எனக்கு எங்களோட அம்மாவுக்கு சொல்கிறத எங்களோட தங்கச்சி சொல்கிறத கேட்டேன். அம்மா, அந்த பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா வளர்ந்துட்டு, நீ இந்த வேலையை பாரு. செருப்பு அடித்தவன் முன்னுக்கே சொல்கிறான். இந்த முதலாவது மாடு கண்டுக்குட்டி பால் மறந்துடும். இந்த 2ஆவது அடி பால் கொடுக்கல, மற்றது வரும். அந்த மாடு என்ன செய்வோம்ப்பா? பால் கொடுக்குமோ? இயற்கையிலேயே இந்த டிட்டாச்மெண்ட், பற்றறுத்தல் முடியுங்க இருக்கு. இந்த மனிதன் மட்டும்தான் மக்கு. அவன் புத்தியால் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இந்த சாது என்னது? நீ 4 படி இருக்குது. நீ மாணவராக இருந்தாய், இல்லறத்துக்கு போனாய், அதுக்கப்புறம் இந்த 2 படியையும் கடை. இந்த 2 படி, இந்த அடுத்த படிக்கு போகாத காலத்துலாம் இந்த உலகம் முழுக்க துக்கம். இந்த உள்ள 2 பேர் யார் சொல்லலாம்? ஸோ இது பெரிய விஷயம். தத்தாத்திரேயருக்கு 24 குருமார். அதில் ஒரு குரு சொன்னார், அவர் காட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கார். ஒரு வேடுவன் வலையை விரிச்சு விட்டான். அதில் இந்த புறா குஞ்செல்லாம் முடி ஓட்டு போச்சு. இந்த அம்மா அப்பாவும் போதி வந்தவங்க பார்த்தாங்க. இவங்க அவங்களும் அதுக்குள்ளே தானாக விழுந்து பிடிச்சி கொண்டு போனாங்க. இதை அவர் சொன்னார். நான் அட்டாச்மெண்ட்டை பற்றி இவங்க 2 பேர்லேருந்து படித்தேன்னு சொன்னேன். அவர் 24 குருமாரில் அது ஒரு குரு. இப்போ நேற்று என்ன நெருங்கின நண்பர் 2 வந்தாங்க. எதானேப்பா, நம்ம தானே தெரியும். நாங்கள்லாம் சிரிக்க பிறந்தவர், அழ பிறக்கவில்லை இல்லையோ. நான் போனானியா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிரிக்க வச்சு இவன் சொல்கிற சிரிச்சிட்டு போகிறாங்க. இல்லை, அழுதுட்டு எதுக்கு வந்தது? கல்யாணம் கட்டி 2ஆம் நாளையில் பிரிஞ்சிட்டாங்க சுவாமிஜி. எனக்கு தெரியும் தானே கொடுக்குது, குண்டல்ல ஏறிது ஒன்று.
நான் சொல்ல இந்த வீடியோவில் போட்டிருக்கான், ஒரு ஆளை கொண்டு வா கல்யாங்கட்டி ஃபுல்லாக வந்து சந்தேகமாக ஒரு ஆளை கொண்டு வா, நான் அவனை குருவாக எடுத்துட்டு நான் கல்யாங்கட்டி இல்லாட்டி கேட் அவுட். அதை நான் சொன்னேன், சொல்லி முடிஞ்சோம். எங்கே பேர் எங்கே மாதிரி காப்பெல்லாம் பீப்பெல்லாம் சொல்லி எங்கே மாதிரி சந்தேகமாக இருக்கேன்டா, ஏயா தொலைக்கிறான் சரி நான் சிரிப்பு வந்து இல்லை முன்னாடி இப்படி ஆட்டுறான். அவன் சொல்ல பாரு, நம்ம நல்லா செஞ்சோம். நீ அதுக்குள்ளே விழுந்தாய் இல்லை, நீயோ சந்தாகம் இல்லை, அதை கட்டி கொடுத்தா நல்லா ஆள். நீ சொல்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட சொல்லிருக்கேன். நான் 29 மாநகராட்சி உதவிக்கு வந்தால் மொட்டை அடிக்க முடியாது, விட மாட்டான். என்ன எவ்வளோ அப்பா நல்லா காலுங்க. அப்போ இது பயிற்சி செய்கிறோமா, நம்ம பகவதியை கொண்டு வர பண்ணணும். இது நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி கடற்கரைமா, இது முடியும். ஸோ நான் தொடக்கத்தில் என்ன இடங்கண்டா, பற்று ஈக்குவல் துன்பம் துக்கம், பற்று தான் சம்சாரம் சொன்னேன் இல்லையோ. அப்போ பாயிண்ட் நான் நேற்று நான் கேட்டேன்னு தெரியல, கேட்கல. இப்போ நான் கண்மணியிட கேட்டேன், ஆக்களுக்கு சந்தோஷம் வேண்டாம் இல்லையா, ஏதோ சொன்னேன். இதெல்லாம் நீ கேட்டிங்கன்னா சொல்லலாம், சந்தோஷம் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாவ. நாங்கள் அது நேராக போய் போயிட்டா. நான் நிஜண்டா, நீ உண்மையிலே மகிழ்ச்சியாக வேணுமெண்டா சொல்லு, நீ என்ன சொல்லணும்? மகிழ்ச்சியை நோக்கி எதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ சொல்லு, அதை நோக்கி ஒரு நாள் முடிச்சாதவங்க சொல்லுங்க, என்ன அதை நோக்கி போகணும். ஆகவே உனக்கு மகிழ்ச்சி வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? துக்கம் தான் வேணும். எகெயின்ஸை சொல்லுங்க, உனக்கு என்ன வேணும்? முருகன் என்ன வேணும்? நீ உனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி வேணும், ஆனஸ்டாக இருக்கணும், என்னப்பா நேர்மையாக இருக்கணும் இல்லையா நம்மள்ட்ட. அட்லீஸ்ட் ஏன்னா நீ சரி அவ்வளோ அட்டூழியமும் எதுக்கு? துக்கத்தை அவன்கிட்ட விட போகும். அதில் முதலாவது இது. அதில் யோசிச்சுப்பாங்க. என்னப்பா நம்ம அன்றைக்கு ஒரு நாள் சத்தாங்கத்தில் எனக்கு ஒரு பர்த்டேயில் சொன்னேன், எது அசத்தோ அது மகிழ்ச்சி உனக்கு கொடுக்க முடியாது. அசத்தண்டா இந்த முதலாக தொடங்கு இந்த உடம்பு. நான் சொல்கிறேன், இந்த உடம்பு இப்போ நான் எல்லாம் என்ஜாய் கொண்டிருக்கேன். 76 இல்லை நம்மளோட இந்த மிஸ்டர் பிரசிடெண்ட ஆசீர்வாதால் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கு. ஆனால் அது இப்போ கொண்டே இருக்கும் இல்லையோ. உடம்பு அது அசத்து, உன்ன மனம் எண்ணங்கள் அசத்து, தூள சூக்ஷ்மம் காரண சரீரம் அசத்து. இந்த உலகம் எனக்கு இன்னும் இப்போ தான் என்ன குளிக்க ஞாபகம் வந்தது. அப்பா நெருங்கலையோ நீ சரி இப்போ கனவுல போன இன்னொரு உலகம், நீ செத்து திரும்ப பிறந்தா இன்னொரு உலகம். இது நடந்த கதை. எங்களோட குருநாதர் அந்த நாளில் உலகம் எல்லாம் அழிய போதுண்டு ஒரு 31ஆம் தேதி இல்லை சொன்னாங்க. அந்த கேலண்டர் இயர் எங்கே ஒரு சவுத் அமெரிக்காவில் அது முடிய போகுது, உலகம் அழிய போதுன்னு எல்லாரும் வெளிநாட்டெல்லாம் வந்து எங்களோட குருநாதா உலகம் அழிய போகுது. அவர் சிரிச்சு போட்டு சொன்னார், டோன்ட் வரி, இந்த உலகம் அழிஞ்சா இன்னும் பல உலகங்கள் இருக்குது, நம்ம அங்கே போவோமே, இந்த உலகம் மேலே அழியுது, டோன்ட் வரி, நான் உனக்கு கூட வரேன். அது வேறு போயிட்டான் இல்லை. அப்பா என்ன உலகம் கணக்கு எத்தனை பில்லியன் இருக்கு என்னப்பா, நீங்கள் அங்கே ஆகல் இல்லைன்னு நினைக்கிறாங்க, தண்ணி இருக்காங்க. அப்போ நீ என்ன நினைக்கிறாய்? அதுக்கும் வசத்து. இப்போ கண்ணை மூடி என்ன உலகம் மனதில் இருக்கலாம், வழியில் இல்லை. நீ அப்பா சில வேறு இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க தூங்கினா அதில் உள்ள கனவு பண்ணுவாங்க, அதில் உலகம் வரும் இல்லையோ. இது வர்ற உலகம் என்ன சொல்கிறேன்டா. இந்த நான் என்னோட டாபிக் என்ன? பற்று அன்பு. பற்று வேறு அன்பு வேறு. அப்போ எனக்கு மகிழ்ச்சி வேணும். அமுதன் நான் சொன்னேன், அதான் போய் நான் சொன்னேன், நீ செய்கிற அவ்வளோ அட்டூழியமும் இல்லை, எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அது இந்த உடம்பு பார்த்திக்கலாம். இப்போ வேணுமென்னா இந்த இருக்கு, அதோட ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? ஒற்று முகம் இல்லை, ஒன்று கூட ஈ ஆடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே சிரிச்சு கொண்டு இருக்கா அவங்கள ஈ ஆடல் இல்லையோ. எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் இந்த செகண்டில் இந்த நிமிட்டில் எத்தனை பேர் செத்து கொண்டு வரும் தெரியுமா? எஸ், அது பூகம்பம் வெள்ளம் அது வேறு சாதாரணமே இல்லை. பூகம்பம் வெள்ளம் கொண்டு வராட்டி அப்பா சத்தியம் பதாம். அப்போ என்ன சொல்கிறேன்டா, நான் இவட ஒத்துக்கொள்ளலை. என்ன சொல்கிறேன், நீ மகிழ்ச்சி உனக்கு வேண்டாம். ஏன் மகிழ்ச்சி இருக்கவே முடியாது அந்த உடம்புல.
மகிழ்ச்சி இருக்கவே முடியாத இந்த மனதில் நான் என்று சொல்கிற இந்த அகங்காரமாகிய துன்பத்தை அதான் நான் சொன்னேன். என்னது? பற்று ஈக்குவல் டு அகங்காரம், அகங்காரம் ஈக்குவல் டு துக்கம். அப்போ நீ எதான் பிடிச்சோன்ருக்க, உனக்கு மகிழ்ச்சி வருமோ? அப்பா வராது. என்ன கஷ்டம், சந்தோஷமாக சொல்கிறான்டிமா, வராதான். இல்லை அவங்கள விட்டுருவேன் சொல்கிறேன் இல்லையோ, அவன் விட்டா தானே அவன் வந்தோடனே கேட்டாப்பா அங்கே சண்டோடிக்கணும். அப்போ செஞ்சோக்கு விளங்க பெரிய விஷயம். நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், இதைத்தான் யோசித்தேன். சுவாமி விவேகானந்தர் இந்த துறவிகளை சூரியனுக்கும் இல்லறத்தால் மின்மினி பூச்சிக்கும் இல்லை சின்னொரு நெருப்புக்காக சொல்லலை, மின்மினி பூச்சி. மின்மினியாக தானாக தண்டை நெருப்பாட்ட இல்லை, அது இரவில் குழுக்குள்ளணும், அவ்வளோ இவ்வளோ தூரம். ஏன்னா மலைக்கு மடுவுக்கோளும் நான் எனக்கு எகெயின் நான் சொன்னேன் யாராவது சொல்லுங்க. நான் சுகுமாரை பார்த்து ஒன்று தானே தொடக்கத்தில் ஒரு 5-4 வரியது போது ஏதாவது சொல்லுவாரண்டா ஏன் அது சொல்கிறது சரி. எனக்கு அது முதல்ல கொஞ்சம் இது டூ மச் இல்லை, கொஞ்சமாவது இல்லை. நோ, நான் பார்த்தேன். ஏன் முதலாவது இந்த பற்று என்ற அநியாயம், அதால் அவங்க துக்கத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிறாங்க. துக்கத்தை நோக்கியே திரும்பவும் பிறந்து என்னது இறப்பதற்கே சரியா சொல்லையா, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அவர் மரியாதையாக இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார் என்று நான் எழுதுவேன். ஒரு நாள் அப்போ என்ன நான் பற்ற பற்றி சொல்லி கொண்டு அப்பா ஆச்சிமார் இல்லை அவங்க உடம்பு விட்டு போட்டு அந்த பேத்தி கல்யாணம் கட்டியா பிள்ளை கூட அந்த பிள்ளையா வந்து பிறப்பான். ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் யாரும் உன்னோட சொல்ல போகிறேன் முருகன் இருந்து போங்கோ இல்லையா? இல்லையே. பிறப்பறுக்கல் உட்டாட்கு இடம் உடம்பும் மிகை திருக்குறள். சம்சாரம் என்ன? சம்சார சாகரம் துக்கம். அப்போ நான் பில்டிங் இதுக்கு ஒரு சொல்கிறது பகவத்கீதை காட்டுறது 15ஆம் அத்தியாயம் ஏதாவது 3வது ஸ்லோகம். நான் ஒரு நண்பருக்கு கத்தியும் கொடுத்து வச்சேன், விட்டேன். கத்தியை அந்த ஷோகேஸில் வச்சுருக்கலாம் அது நல்ல ஸ்வீஸ் நைஃப் தான், அது பார்க்க நல்லா இருக்குது. அது நானும் வெட்ட மாட்டேன், அதெல்லாம் பெயின்ஃபுல். அப்பா நம்மளோட மூளை தயச்சு கவனம் கேளுங்க. அதில் நான் நிறைய ஆராய்ச்சி காணுது. அது நீங்கள் செய்கிற திருவிளையாடலாம் இன்ஸ்டிங்க்ட், என்ன கல்யாணம் கட்டுறது, உள்ளே வர்றது, திரும்ப புள்ள அதெல்லாம் மூளை அப்ரூவ்டு. ஏன்னா ஒரு சிரமம் இல்லை. ஒரு அது அவர் கட்டினார் கேட்டார் ஒரு அஞ்சே போகிறேன். அப்போ மூளை ததாஸ்து அப்படி ஆகட்டும், உடனே ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இதுக்கு ஏதாவது கொஞ்சம் உஷாராக நீ இதுக்கு எதிராக போனேன்டா நோ, இது இந்த மூளை சொல்லுது. சொல்லுவாங்க நீ இந்த குகையிலலாம் அந்த இருந்து இப்போவும் இருக்கான், அதுதான் பெரிய அநியாயம். நீ அந்த காது மலை கோயில் இதெல்லாண்டு அந்த கல்யுகம் என்ன கற்காலமா கற்காலம். அப்போ சாப்பிட வழி இல்லை அங்கே. அது இன்னொண்டு இப்போ சொன்ன மாதிரி இப்போ தனியாக நீ வெளியில் போயிட்டோன்னா புரி சாப்பிட்ருவோம், அது எல்லோடாக இருக்கணும். அப்போ எல்லோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்கணும், என்ன சாப்பாடு இல்லை. இந்த அநியாயம் முழுக்க என்னது காணாதுன்றது பயம், பொறாமை, வெறுப்பு, சண்டை, அட்டி பூட்டி இதெல்லாம் இப்போ அவசியமே இல்லை. சொல்லுங்க அப்போ இல்லை, அழகாக அன்போட இல்லை, இது எல்லாமே நீ வாழலாம். ஆனால் அந்த மூளையில் அவ்வளோ இருக்குது. அது நம்மளுக்கு அறிவு வருது இல்லை. இப்போ ரோட்டால் வராக்குள்ள விடுங்கோ நமக்கு இந்த வார அத்தனையும் இல்லை, இந்த மூளையில் இருக்க தவறான அந்த காது இருந்தோடைய நான் இதை கழுவி விட போகிறேன். கோ அகெயின்ஸ் நாங்களாம் செய்கிறோம். எஸ், அப்போ நம்ம கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன தயவு செய்து இல்லை இந்த ஆர்டர் நான் சொன்னேன் கவனாக்கவனை ஏன் சொல்கிறேன்டா, நீ மறக்காதும் இந்த புறவிலையாவது கொஞ்சம் கண்ணை முழிச்சு கொஞ்சம் வெளியில் வர பாருங்க. இன்ஸ்டிங்க்ட் இயல்பூக்கம் அதுக்கு ஒரு சிரமமும் இல்லை. இப்போ நம்ம ஆக்களுக்கு டபுவர் நஞ்ச போடணுண்டா அது பசி, தாகம், தூக்கம், இனப்பெருக்கம். இது இயற்கையாகவே அதுக்கு நீ ஒரு முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம்
இல்லை, அதான சொல்லுங்கள். ஆனால் இதிலிருந்து நீ கொஞ்சம் ஒரு அடி விடுறா, இது இப்படி போய் கொண்டிருக்க என்ன ஆடு மாடு மாதிரி, நீ கொஞ்சம் இப்படி எழும்பினா என்ன நடக்கும்? இல்லை, முதலாவது யூ கோ எகெயின்ஸ்ட் இது ஆனால் உன்னால் முடியாது. நீ முயற்சி பண்ணியண்டா அதுக்கு முழு எதிர்ப்பும் வரும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இது இயல்பூக்கம்தான். நான் இதை நிப்பாட்டணும். அது எப்படி நிப்பாட்டுறேன்டா? பற்றுண்டா என்ன, அன்புண்டா என்ன? இல்லை, பற்றுன்றது பாவம் இல்லை, கவலை துக்கம் இல்லை. அதுலேருந்து நான் வெளியில் வர ஒரு அடி எடுத்தால் கூட இந்த மூளையும் முதல்ல ஒத்துக்கொள்ளாது. நீ கட்டி வச்சிருக்க இந்த சமுதாயம் இன்னும் பயந்தானே. ஏன்னா அப்போவும் வெளியில் போனால் புலி சாப்பிட்டோம். இப்போ எந்த புலி இருக்குது நோக்கு? நாங்களாம் போகணும், எல்லாம் தூக்கி எறிஞ்சு விடும். ஸோ ஆனால் இன்னும் விடாது. இந்த மூளையை சொல்லுங்க, விடையா சிவனேன்னு இருந்துட்டு போகணும். என்ன சொல்லுவாருண்டா, சின்ன விஷயம் எது, நீ விடுற தவறு எங்கே இருக்கேன்டா, உன் அறிவில் அஜ்ஞானம். சொல்லுங்க, அஜ்ஞானம் வேண்டா, நீ அதுவாக இருக்கிறாய். என்ன தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா. இந்த தூல உடம்பு, இந்த உடம்பு சூக்ஷ்ம உடம்பா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், காரண உடம்பு அறியாமல், இது நீ மூணு நீ இல்லை. பஞ்சகோஷம்ண்டா அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம், இதுக்கு நீ இல்லை. அப்புறம் அவஸ்தாத்திரைய சாட்சி, விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை, இது மூணு நீ இல்லை. அப்போ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீ அறிவில் பார்த்தா நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன், எனக்கு இறந்த காலமும் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலமும் நான் இல்லை, காலம் கடந்து தூரம் கடந்து இருக்கிறேன். இப்போ இது அறிகிறது தான் அறிவு. ஆனால் இதுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் தகவலை ஒழிய முடியுங்கோ? நோ, இது ஞானம் இல்லை. ஏன் கணக்கு இதெல்லாம் விளங்குது. ஆனால் ஏன் எனக்கு இந்த அது அனுபவம் சொல்லக்கூடாது. இது ஞானம். இது தகவலுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? இன்னொன்று தகவல் எப்படி ஞானம் வருமாண்டா யோசிச்சு பாருங்க. இதை சொல்கிற விவேக சொல்லுங்க, வைராக்கிய ஷட்சம்பத் மூக்ஷுத்வா. இப்போ நான் சொல்கிற உடம்பு விவேகம். இப்போ அவங்க நீ சந்தோஷமாக இருக்காண்டா, என்ன சாமிஜி இந்த அப்போ அந்த புள்ளையே நீ தள்ளி விட்றா அந்த முடிவுக்குள்ளே. ஆன்சர் இல்லை. கொஞ்சம் கூட விவேகம் முடியுங்க இல்லை. ஆனால் நீ உனக்கு இருக்கு இல்லையோ? எஸ், ஸ்டாப் இட். இந்த பிறவியில் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல யோசித்தேன், நான் ஒரு டாக்டர்னு சொன்னார், அது இந்த சக்தி அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நீ குடும்பத்தில் போனதுக்குள்ளே உன்னோட ஃப்ரீடம் இஸ் க்ளோஸ்ட். இந்த சுதந்திரம் 100% என்னது முடியுங்க, நீ அடிமை. அப்போ இந்த ஒரு துறவிகள் பாருங்க, ஐ ஆம் இல்லை அசங்கோ. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அது அடுத்த பிறவிலையாவது நீங்கள் எல்லோரும் இல்லை துறவியாக போகிறாங்கோ. ஐ நாட் இல்லை, நான் கஷ்டப்பட்டு சொல்கிறேன். நான் இப்போ சொல்லலை, நான் இருக்கேன் முட்டை அடிக்க மாட்டேன்றாலே அதனுடைய இப்போ நான் சொல்ல அடுத்த பிறகு அப்பா உண்மையில் எஸ் ஓகேயா. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, இந்த ஃப்ரீடம் இல்லாமல் உன்னால் என்னது ஹோல் டைம் ஃபுல் டைம் சாதக் சொல்லுங்கள். இப்போ நாங்கள்லாம் அந்த ஆசிரமத்தில் என்ன 24 இதற்கு by 7 by 365 by 12 years. நான் கிளியரா 24 யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் அப்பா உங்களுக்கு எல்லாம் இப்போ இருக்கிறது தகவல் ஒழிய ஞானம் இல்லை. சரி, நம்ம கிளியர். அப்போ ஞானம் இப்படி வர வேண்டாம். உனக்கு இன்னமும் நான் குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை சசி. அப்போ என்ன சொல்லணும், குறைஞ்சது இப்போ நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது நீ பிரம்மச்சரியா கிரகஸ்த அதுக்கு போன அதுக்கு பிறகாவது நீ வெளியில் வாங்கணும். என்ன வானப்புறத்தை சன்னியாசம் செய்தா இல்லை உனக்கு இந்த பிறகாவது கொஞ்சமாவது நீ வெளியில் வந்து இந்த தகவல் ஞானமாக வாரத்துக்கு நீ தயாராகிறாய். அப்போ அடுத்த பிறவிலையாவது நீ வருவாய். ஏண்டா அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கும். ஏன் நீ இதை நோக்கி சொல்லுங்க போய்கொண்டிருக்கிற படியா சரியா நீ